இப்போ கொஞ்ச காலமாக நான் கேள்விப்பட்ட ஒரு என் காதால் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? என்ன யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு ஒருத்தர் கேட்டார். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவருக்கு எப்படியும் ஒரு 45 வயசு இருக்கும். அவர் என்ன சொன்னார்னா, "சூப்பர்ப்பா! இந்த ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா மாற்றி மாற்றி இவங்களே இருந்திருக்காங்க. அவருக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். மக்களுக்காக என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா வேணால் மாற்றிக்கலாம். ஏன்னா இவங்கள நம்ம ஒரு ஆப்ஷனாக வச்சு இவ்வளோ நாள் நம்ம ஓட்டு போட்டிருந்தோம். தாவேக்கா வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சு நம்ம இந்த வாட்டி ஓட்டு போடலாம். தாவேக்காவுக்கு ஓட்டு போடலாம். ஓட்டு போட்டு அவர் செய்யலைனா நம்ம அடுத்த ஆப்ஷன் போவோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு 45 வயசு இருக்கும். அவர் சொல்கிறாரு. கேட்குற எல்லாருமே வந்து இந்த வாட்டி எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. திமுக அதிமுகன்ற அந்த கட்டமைப்புலாம் முடிஞ்சிச்சு, எப்போயோ உடஞ்சி போச்சு. இந்த வாட்டி எல்லாருமே தாவேக்காவுக்கு தான் வாக்களிக்க போகிறாங்க. தாவேக்கா தான் ஆட்சி அமைக்க போகுது. நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள். எந்த வயசில் இருக்கிறவங்க கேட்டாலும், 60 வயசில் இருக்கிறவங்க கேட்டாலும், 70 வயசில் கேட்டாலும், 50 வயசில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் சொல்கிறது வந்து தாவேக்கா விஜய்ன்னு தான் சொல்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுவோன்றாங்க. ஏன்னா இந்த கோடி இந்த ஊழல் புகார் இருக்குல்ல இவங்க மேலே, மக்களோட பணத்தை திருடினா சும்மா விட்ருவானா? அவனுக்கு வந்து அந்த சிந்தனை வரும்ல, அறிவு வரும்ல. மக்கள் என்ன அறிவு இல்லாதவங்களா? 2 கட்சி பேர் மேலேயும் கோடி கோடியாக ஊழல் புகார் சொல்கிறாங்க. அப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் தானே தேடணும். நம்ம பணத்தை வந்து திருடினா நம்ம சும்மா இருப்போமா? அதாவது நம்மக்கிட்ட இருந்து ஒரு கண்டக்டர் வந்து ஒரு ₹2 சில்லறை தரனால நமக்கு கோவம் வருது. அப்படின்னும் போது நம்ம பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களே. 2 கட்சி பேர் மேலேயும் ஊழல் புகார் இருக்குது. இல்லைன்னு நிரூபிக்கவே முடியாது. ஊழல் அதாவது விஜய் சொல்கிறாரு, மக்கள் பணத்தை ₹1 தொட மாட்டேன், நான் ஊழல் செய்யவே மாட்டேன், ஊழல் செய்ய அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாரு. தேர்தல் வாக்குறுதியில் இந்த அஷூரன்ஸ் யாருமே எந்த கட்சியுமே நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த கட்சியுமே ஊழல் செய்ய மாட்டேன், மக்கள் பணத்தை ₹1 தொட மாட்டேன்னு யாருமே சொல்லல. அப்படி சொன்ன ஒரே ஆள் வந்து விஜய் மட்டும்தான். நீங்கள் யோசித்து வாக்களிங்க. இதற்கான ரிசல்ட் வந்து நம்ம மே 4ஆம் தேதி தெரியும். அதனால் வந்து ஒரு மாற்றம் வேண்டும். கண்டிப்பாக இந்த வாட்டி மாற்று அரசியல் தேடுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னதை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த விடை கிடைக்கும். நீங்கள் தெளிவாயிட்டு இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 3 நாள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம விரலில் வைக்கிற கருப்பு மை வந்து 1 நாள் 2 நாள்லேயே அழிஞ்சு போயிடும். ஆனால் நம்மளோட அரசியல் இந்த அநீதி அழிய 5 ஆண்டு காலம் ஆகும். 5 வருஷம் ஆகும். அதனால் நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.